கொழும்பில் ரகசிய அரசியல் நகர்வுகள். தேசபந்து தென்னகோனுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை. அமெரிக்க இந்து கோயிலில் இந்தியாவுக்கு எதிரான வாசகம், வலுக்கும் கண்டனம். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் 16 கைதிகள் விடுதலை செய்யப்பட உள்ளனர். அதன்படி குறித்த கைதிகள் நாளைய தினம் விடுதலை செய்யப்பட உள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளர் காமினி பி திசாநாயக தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதேவேளை நாடளாவிய ரீதியில் 1004 பேர் விடுதலை செய்யப்பட உள்ளனர். அதிபருக்கு அளிக்கப்பட்ட அதிகாரத்தின் கீழ் சிறு சிறு குற்றங்களுக்காக தண்டனை பெற்றவர்கள் நாடளாவிய ரீதியில் உள்ள ஒவ்வொரு சிறைச்சாலையிலிருந்தும் விடுவிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை நத்தார் தினத்திற்காக சிறப்பு ஆராதனைகள் நடத்தப்படும். அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கும் பலத்த பாதுகாப்பை வழங்க காவல்துறை திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசின் யுக்திய செயற்திட்டத்தின் மூலம் அரசாங்கம் பொதுமக்களின் தனியுரிமை மற்றும் கண்ணியத்தை மீறும் தேடல்களை நடத்துகிறதா என மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சட்குணநாதன் தெரிவித்துள்ளார். இந்த யுக்திய செயற்திட்டத்தின் மூலம் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டுள்ளவர்களை ஒடுக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக அரசாங்கம் கூறி வருகின்றது. எனினும் போலீசாரின் தந்திரோபாயங்களை அம்பிகா சட்குணநாதன் விமர்சித்துள்ளார். நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் கணிசமான போதைப்பொருள் வியாபாரம் நடைபெறுவதாக போலீசார் கூறுவதில் சில உண்மைகள் இருந்தாலும் அதற்கு அடிப்படை காரணங்களில் ஒன்று வறுமை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார நெருக்கடி காரணமாக வறுமை மோசமாகியுள்ளது. அத்தகையவர்களே போதைப் பொருளை பயன்படுத்துகின்றனர் அல்லது விற்பனை செய்கின்றார்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் அதிலிருந்து அதிக பணம் சம்பாதிக்கவில்லை என்ற போதிலும் போதைப் பொருள் அத்துமீறல்கள், வன்முறை மற்றும் சிறைவாசம் ஆகியவற்றின் சுழற்சியில் சிக்கியுள்ளனர். பொருளாதார நெருக்கடியின் காரணமாக போதைப் பொருள் விற்பனை போன்ற வேலைகளுக்கு சிலர் தள்ளப்பட்டிருக்கலாம். எனவே ஏழைகளை இந்த விடயத்தில் குறிவைப்பது இந்த சிக்கலை தீர்க்க அரசாங்கத்துக்கு உதவப் போவதில்லை. ஏனெனில் இது வறுமையின் குற்றமாகும். இந்த நிலையில் பலரை இந்த செயலில் ஈடுபட தூண்டும் வறுமையை பற்றி அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாறாக பொதுமக்களின் தனியுரிமை மற்றும் கண்ணியத்தை மீறும் மற்றும் உரிய செயல்முறையை கடைபிடிக்காத தேடல்களை நடத்துகின்றது என்று அம்பிகா சட்குணநாதன் தெரிவித்துள்ளார். இதேவேளை பதில் போலீஸ் மா அதிபர் தென்னகோனுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியுள்ள போதிலும் தீர்ப்பு வழங்கப்படாமை போன்று அரசாங்கம் செயல்படுவது நாட்டின் உயர்நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயலாகும் என சட்குணநாதன் தெரிவித்துள்ளார். அதே நேரம் பண்டோரா பேப்பர்ஸ் மூலம் கடல் கடந்த சொத்துக்களை வைத்திருப்பதாக கூறப்படும் அமைச்சர் அலஸ் அவை குறித்து விளக்கம் கூட அளிக்கவில்லை என்றும் அம்பிகா சட்குணநாதன் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் அமைக்கப்பட்டுள்ள இந்து கோவிலில் காலிஸ்தான் அமைப்புக்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் வாசகங்கள் எழுதப்பட்ட சம்பவங்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் நோவார்க் நகரில் உள்ள சுவாமி நாராயண் கோயில் சுவற்றில் இந்தியா பிரதமர் மோடிக்கு எதிரான வாசகங்கள் எழுதப்பட்டமை தொடர்பில் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக நோவார்க் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதுடன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இந்தியாவுக்கு எதிரான வாசகங்கள் எழுதப்பட்ட சம்பவத்திற்கு எதிராக அமெரிக்கா கண்டனம் தெரிவித்துள்ளது. கலிபோர்னியாவில் உள்ள ஸ்ரீ சுவாமி நாராயண் கோவிலில் இந்தியாவுக்கு எதிரான வாசகங்கள் எழுதப்பட்டதை நாங்கள் கண்டிக்கின்றோம். மேலும் இந்த விவகாரத்தில் தொடர்புடையவர்களை பிடிக்க நோவார்க் போலீசார் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை வரவேற்கின்றோம் என்று தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க துறை தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளது. பொதுஜன பெரமுன கட்சியின் அதிபர் வேட்பாளர்களில் ஒருவராக கருதப்படும் பிரபல வர்த்தகர் தம்மிக்க பெரேராவுடன் 10 பேர் கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு அண்மையில் விசேட இரகசிய கலந்துரையாடலை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவர்களில் முன்னாள் அதிபரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருமான மைத்திரிபால ஸ்ரீசேனவும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையானவர்கள் கடந்த காலங்களில் பொதுஜன பெரமுன அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட்டு பின்னர் சுயேட்சை உறுப்பினர்களாக செயற்படுவதாக அறிவித்த உறுப்பினர்கள் என தெரிய வந்துள்ளது.
தம்மிக பெரேராவுடன் தமது அரசியல் எதிர்காலம் குறித்து கலந்துரையாடிய போதிலும் கலந்துரையாடலின் பெரும்பாலான தகவல்கள் வெளியிடப்படவில்லை. பொதுஜன பெரமுன கட்சியின் அடுத்த அதிபர் வேட்பாளராக தம்மிக பெரேராவே போட்டியிடுவார் என அரசியல் தகவல்கள் பரவி வருகின்றன. இருந்த போதிலும் அடுத்த ஆண்டு அதிபர் தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு 3 மாதங்களுக்கு முன்னர் பொதுஜன பெரமுன கட்சியின் அதிபர் வேட்பாளர் பெயர் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். அடிப்படை மனித உரிமை மீறல் தொடர்பில் பதில் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கான உயர் நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதில் சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து இந்த தடையை நீக்கும் வகையில் குறித்த தீர்ப்பின் சட்ட சிக்கல் விடயங்கள் மீண்டும் நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2010 ஆண்டு கைது செய்யப்பட்ட பின்னர் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டதன் மூலம் நபர் ஒருவரின் அடிப்படை உரிமைகளை மீறிய 4 அதிகாரிகளில் ஒருவராக தற்போதைய பதில் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோன் நீதிமன்றத்தினால் அடையாளம் காணப்பட்டுள்ளார். இதனையடுத்து அவருக்கும் ஏனைய அதிகாரிகளுக்கும் எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு தேசிய காவல்துறை ஆணைக்குழுவுக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. எனினும் அரசியலமைப்பு சபையின் அங்கீகாரத்துடன் 3 மாதங்களுக்கு தேசபந்து தென்னகோன் பதில் காவல்துறை மா அதிபராக நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு எதிராக இத்தகைய நடவடிக்கை எடுப்பதில் தேசிய காவல்துறை ஆணைக்குழு சட்ட சிக்கலை எதிர்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரசியலமைப்பின் 41வது சரத்தின் E1 பிரிவிற்கமைய அதிபரின் பரிந்துரையின் பேரில் அரசியலமைப்பு பேரவையின் அங்கீகாரத்துடன் மட்டுமே காவல்துறை மா அதிபர் பதவிக்கான வெற்றிடம் நிரப்பப்படுகின்றது. இதேவேளை 41வது சரத்தின் E2 பிரிவிற்கமைய பதில் கடமையாற்றுவதற்காக நியமிக்கப்பட்ட அலுவலரின் பதவி அவர் நியமிக்கப்பட்டு 14 நாட்களுக்கு பின்னரே அந்த பதவி பொருந்தும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி பதில் காவல்துறை மா அதிபர் தென்னகோனின் நியமனம் 3 மாதங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த நியமனம் ஏற்கனவே நிரந்தரமாக கருதப்படுகின்றதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. 21வது திருத்தத்தின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்ட தேசிய காவல்துறை ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி காவல்துறை மா அதிபர் தவிர்த்த ஏனைய காவல்துறை அதிகாரிகளின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றங்கள், ஒழுக்காற்று கட்டுப்பாடு மற்றும் பணி நீக்கம் ஆகியவற்றில் ஆணைக்குழு பரந்த அதிகாரங்களை கொண்டுள்ளது. இந்த நிலையில் பதில் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க சட்ட ரீதியாக அதிகாரம் உள்ளதா? அத்தகைய அதிகாரம் தமக்கு வழங்கப்படாவிட்டால் அடுத்ததாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேள்விகளை எழுப்பியே தேசிய காவல்துறை ஆணைக்குழு சட்டமா அதிபருக்கு கடிதம் எழுதியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நீதிமன்றத்தின் உத்தரவை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது குறித்து தெளிவுபடுத்துமாறும் தேசிய காவல்துறை ஆணைக்குழு உயர் நீதிமன்றத்துக்கும் கடிதம் எழுதியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நத்தார் தினத்திற்காக சிறப்பு ஆராதனைகள் மற்றும் திருப்பலி பூஜைகள் நடத்தப்படும். அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கும் பலத்த பாதுகாப்பை வழங்க காவல்துறை திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை பாதுகாப்பிற்காக 7500 காவல்துறை உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார்.